வந்து எப்படி அப்ளிகேஷன்ஸ் வைஸ் யூஸ் ஆகுது, ஸோ டிரைவ்ஸ்னா என்ன, மோட்டார்ஸ்னா என்ன, எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? இது வந்து சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணி வந்து என் கூட இன்ட்ராக்ஷன்லேயே இருங்க. அப்போ தான் வந்து நான் சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுதா, நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ செஷனுக்குள்ளே போயிடலாங்க. மேடம் ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுங்களா? Yes sir. Yes sir. You can proceed sir. Okay, thank you ma'am. Thank you. Okay. So first of all, our concern name is actually Skilltech Electronics. We are authorized business partner for Yaskawa. So Yaskawa is basically Japanese company, 100 years old company. One of the leading manufacturer of AC drives and motion control products. Sir, excuse me, sir. Sir. Yeah, tell me. Sir, slide share kudung sir. Yes sir. F5 sir. Full screen sir. Full screen. F5 கொடுத்துட்டேங்க. Go to slideshow sir. Sir, go to slideshow and start from beginning sir. Where it is actually. Sir, slideshow sir. Yes sir. Yes sir. Yes sir. Sir, from beginning. Okay, fine. Okay sir. Thank you sir. Okay, thank you. So first of all, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Skilltech Electronics is a basically electronics oriented company and electrical panel manufacturing. So Skilltech is located in Tirupur. நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புஷ்பா தியேட்டர் கிட்ட லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ வி ஆர் ஆத்தரைஸ்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் ஃபார் Yaskawa AC Drives, Japanese. Yaskawa is basically a Japanese company. Globally, they are very much strong in motion control products like robotics, servo drives, and AC drive manufacturing. So, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து past 20 years we are in the market for doing industrial servicing and selling the Yaskawa products and servicing Yaskawa also. So next slide. ஸோ வெபினார் நம்ம வந்து இன்னைக்கு எந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஆக்சுவலாக இதுக்கு வேற நேமெல்லாம் இருக்கு. வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுக்கு வந்து வேற நேமெல்லாம் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா சாட் பாக்ஸில் வேற என்ன நேம் சொல்லி இது கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. ஸோ ஏசி டிரைவ்ஸ் ஆக்சுவலி 4 மாடல்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம Yaskawaல பார்த்தீங்கன்னா அது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் மீட்டர் கிடைக்குது சார். ஏஎம்எஸ். ஆமா ஆமா. சிபி மியூட் பண்ணிக்கோ உன்னோடது. சாரி. ஆக்சுவலாக GA 700 அண்ட் V1000, A1000 அண்ட் U1000, R1000 இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் மாடல் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன்ஸ் பொறுத்து நம்ம வந்து இந்த டிரைவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இண்டஸ்ட்ரியலில். ஸோ இந்த வெபினாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிரைவ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அ மூமெண்ட். Sorry for the interruption.
ஸோ அபவுட் எஸ்காவா அண்ட் ஸ்கில் டெக் நம்ம ப்ரெசன்டேஷனில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூங்க. இன்ட்ரோடக்ஷன் டு விஎஃப்டி, விஎஃப்டி ஃபங்க்ஷனிங் அண்ட் விஎஃப்டி டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விஎஃப்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எங்கெங்கே அப்ளிகேஷன்ஸில் நம்ம So about Escava. Escava starting the journey from 1915, they have started established the company in Japan, and 1917 they have launched a 3-phase induction motor in the very first motor they are manufactured, and 1958 they produced the Minteria motor. This is for industrial application. And 1974 only they have started very first general purpose transistor based AC drives. AC drives வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய நேம் இருக்குங்க. AC drive, variable frequency drive, variable speed drive, அந்த மாதிரி நிறைய நேம் இருக்குங்க. ஸோ அப்போ வந்து 1974 they have launched first general purpose drives, and 1977 they have launched the மோட்டோமேன்ங்கிறது இட்ஸ் ரோபோட்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்போ தான் டிசைன் பண்ணியிருக்காங்க 77ல். அண்ட் 1983 they have produced the ஏசி சர்வோ மோட்டர்ஸ் அண்ட் சர்வோ டிரைவ்ஸ். ஸோ சர்வோ டிரைவ்ஸ்க்கும் ஏசி டிரைவ்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வோ டிரைவ்ஸ் இஸ் பொசிஷனிங் கண்ட்ரோல் டிரைவ். மோர் ஸ்பீடில் ஹை அக்யூரசியில் ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயத்த இம்மிடியட்டாக ஸ்டாப் பண்ணி அதே ஸ்பீடில் ரிவர்ஸ் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ண வந்து சர்வோ டிரைவ்ஸில் பண்ணுவாங்க. வேறஸ் நம்ம ஏசி டிரைவ்ஸில் அது பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏசி டிரைவ்ஸ் அண்ட் சர்வோ டிரைவ்ஸ். ஸோ சர்வோ டிரைவ்ஸ் ஆல்சோ அது இன்னொரு செஷனில் வந்து நம்ம சர்வோ டிரைவ்ஸ் பற்றி எடுப்போம். ஸோ தென் வந்து 2000ல் வந்து பார்த்திங்கன்னா இது 2005ல் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் ஆர்ம் ரோபோட்டிக்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. தென் வந்து 2009 மோட்டார் டிரைவ் சிஸ்டம் ஃபார் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2011ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் விண்ட் மில்ஸ், ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2012ல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிவி இன்வெர்டர் யூசிங் கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2013ல் வந்து ரோபோட் வந்து வேற டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2015ல் வந்து பார்த்தீங்கன்னா 100th ஆனிவர்சரி, அதாவது 1915ல் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி 2015ல் 100th இயர் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏசி சர்வோ மோட்டார் வித் பில்ட்-இன் ஆம்பிளிஃபையர், அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆகி டே பை டே வந்து அப்டேட் ஆகி கூட இருக்கிற கம்பெனி வந்து எஸ்காவாங்க. ஸோ 2017ல் வந்து இன்னோவேட்டிவ் ரோபோட்டிக்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார் ஃபேக்ட்ரி இன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் வெல்டிங், அசம்பிளிங், பெயிண்டிங், இது எல்லாத்துலேயுமே வந்து மோர் தென் 4000 ரோபோட்டிக்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் ஆல் ஓவர் இந்தியா கார் ஃபேக்ட்ரி எஸ்பெஷலி. ஸோ 2018ல் i3 மெக்கட்ரானிக்ஸ், இந்த மெக்கட்ரானிக்ஸ் வந்து மச் அவேர் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ். மெக்கட்ரானிக்ஸோட ஒரு ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தா எஸ்காவா தாங்க. ஸோ இது வந்து எஸ்காவோட ஜேர்னி. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் ஸ்கில் டெக். Skill Tech was established in 2000 myself, and 2001 we are doing all kind of AC drives like other brands, Siemens, Mitsubishi, ABB, what are the familiar brands available in the market. We are doing all kind of AC drives. We have started with Carrier 2000 and 2001 we are doing all kind of AC drives, and after that 2003 we have started a control panel manufacturing, and we have supplied many panels for the industries like cement, steel, and water treatment plants, everything. Even government projects also we have done. And 2008 we have taken the dealership for Escava, and especially Escava is last 30 years in the market tie up with L&T.
L&T, you people are much aware of that L&T. L&T is a Indian multinational company, a very biggest company in for switchgears manufacturer. So in the automation divisions and all, they have taken the dealers through tie-up with Escava. Last 30 years, we have associated with L&T only, Escava is. So we have taken the dealership through L&T. And 2015, the L&T and Escava was bifurcated, and we have taken the dealership directly from Escava. And the another next year, 2016 itself, we have got a best service center in all India level. ஸோ ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து பெஸ்ட் சர்வீஸ் சென்டர் வந்து ஒரு எம்என்சியில் வாங்கினா இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. வி ஹவ் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் அட் த டைம். ஆக்சுவலி வி ஹாவ் 10 பீப்புள்ஸ் ஃபார் சர்வீஸ். ஸோ ஆஸ் பர் எஸ்காவா ஸ்டாண்டர்ட், வி ஹவ் டன் ஆல் தோஸ் திங்ஸ் இன் அவர் சர்வீஸ் சென்டர் and proper service reporting, everything we have done, so that the company has recognized our company as a best service center award in all India level. And 2020 we have newly opened our branch in Dindigul. Dindigul actually textile based area. There's more about a lot of spinning mills are located in Dindigul. So based on that, we can cover Karur and Dindigul, Madurai. That is the reason we have opened the new office last year in Dindigul. Thank you. And next, coming to the main subject, VFD and AC drives. The most fundamental operation of frequency drive is to run a motor, induction motor, at variable speed by using below principles. ஸோ எப்படின்னா, இப்போ வந்து ஒரு மோட்டர் இருக்கு, அந்த மோட்டரை வந்து டைரக்டா நம்ம வந்து நம்ம ரன் பண்ண முடியும்னா வந்து சப்ளை கொடுத்தோம்னா ஒரே ஸ்பீட்ல தான் ஓடும். ஸோ லைக் இப்போ ஒரு ஃபேன் இருக்கு, அந்த ஃபேனை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா என்ன பண்றோம், ஒரு ரெகுலேட்டர் யூஸ் பண்றோம். அந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி என்ன பண்றோம், ஸ்பீடை வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்பீடை அட்டைன் பண்ண வைக்கிறோம். ஸோ சேம் த வே இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டக்ஷன் மோட்டரை வந்து ஒரு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா த்ரூ விஎஃப்டி மூலிமா மட்டும்தான் நம்ம வந்து ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த விஎஃப்டிங்கிறது தான் வந்து ஷார்ட் நேம் வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏசி டிரைவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் வேரியபிள் ஸ்பீட் டிரைவ் அண்ட் ஃப்ரீக்வன்சி கன்வெர்ட்டர், இந்த மாதிரி டெக்னிக்கல் நேம் 4 நேம் சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்ன உள்ளுக்குள்ளே இருக்கும் டிரைவ்ஸ்குள்ளே அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூவும் பார்க்க போகிறோம். ஸோ டிரைவ் இஸ் இன் ஸ்டாட்டிக் electronic device, uses power electronic components like diode, IGBT, and electrical components like capacitor, reactors to achieve its function. So we are all know about our diode section. Diode is used to எதுக்காக யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, சார்ட் பாக்ஸில் போடலாம், நீங்கள் டயோடு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுங்க. அண்ட் மோர் ஓவர் ஐஜிபிடி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ஐஜிபிடினா என்ன அப்ரிவேஷன் தெரிஞ்சதுன்னா, if you know very well, you can use chart box. IGBT ஓட அப்ரிவேஷன் தெரிஞ்சுன்னா போடுங்க. ஸோ ஐஜிபிடி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டட் கேட் பைபோலர் டிரான்சிஸ்டர். ஸோ டயோடு வந்து we are using bridge rectifier for converting. ஆக்சுவலாக வந்து நம்ம இன்டர்னலாக ஓவர்வியூவில் ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி இன்புட் சிக்னல் கொடுக்குறோம், அது ஏசி இன்டூ டிசியாக கன்வெர்ட் ஆகுது. அகைன் ஃபில்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்து ஸ்டோரேஜ் பண்ணி கெப்பாசிட்டியில் ஸ்டோரேஜ் பண்ணி வோல்டேஜாக அது எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக அது வோல்டேஜ் ஸ்டோர் ஆகுது. வோல்டேஜ் ஸ்டோர் ஆகிற வோல்டேஜ் வந்து அகைன் டிசி இன்டூ ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐஜிபிடி செக்ஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஐஜிபிடி செக்ஷனோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூஎம் அவுட்புட்னு சொல்லுவாங்க, பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டினரி ஆன்சர் எது இருந்ததுன்னா Q&A கடைசியில் முடிக்கிறப்ப இருக்கும், அது நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ சர்க்கியூட் டயக்ராம் ஆஃப் விஎஃப்டி ஒரு பிளாக் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை வந்து நம்ம வந்து 3 phase 415 volt ஆர் 3 phase 230 volt ஆர் சிங்கிள் phase 250 volt வந்து நம்ம கொடுக்கலாம். ஒரு டிரைவுக்கு இன்புட் வந்து இந்த மாதிரி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுக்கு வந்து இன்புட் கொடுக்கறது வந்து 3 டைப் ஆஃப் இன்புட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் த இண்டஸ்ட்ரீஸில் வந்து எப்படி சப்ளை 3 phase 400 volt இருக்கா, 3 phase 200 volt இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து செலெக்ஷன் இருக்கும். ஸோ டிரைவோட ஃபர்ஸ்ட் மெயின் இன்புட் வந்து நம்ம வந்து ஆர்ஒய்பின்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஆர்எஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்எஸ்டி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசி டு டிசி, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி டு டிசி வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்ஸ் யூஸ் பண்ணி 6 டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த டயோடு யூஸ் பண்ணி ரெக்டிஃபயர் செக்ஷனில் வந்து ரெக்டிஃபயர் ஆகி டிசி அவுட்புட் வந்து நமக்கு கீழே வந்து சைன் வேவ் போட்டிங்கன்னா சைன் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள்ஸ் வரும். ஸோ நம்ம படிச்சிருப்போம் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெக்டிஃபயரோட அவுட்புட் வந்து டிசியில் வந்து ப்ளஸ் மைனஸ்னு இருந்து நமக்கு. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா வி கேன் டைரக்ட்லி கிவ் இட் டு கெப்பாசிட்டர் பேங்க் வந்து நம்ம கொடுப்போம். இந்த கெப்பாசிட்டர் பேங்க் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிசி வோல்டேஜ் வந்து அதை வந்து பூஸ்டப் பண்ணின்னு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த கெப்பாசிட்டர் செக்ஷனுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா சுவிட்ச்டு மோடு பவர் சப்ளை. ஸோ சுவிட்ச்டு மோட் பவர் சப்ளைல அந்த சுவிட்ச்டு மோட் டிரைவ் ஆன் ஆனதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த பல்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அங்கே வந்து நடக்கும். ஸோ அந்த டிரைவ் ஒன்ஸ் ஆன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் செக்ஷனுக்கு வந்து இந்த கேட் டிரைவர், அதாவது ஐஜிபிடின்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஐசோலேட்டட் கேட் பைபோலர் டிரான்சிஸ்டர். ஸோ அந்த ஐசோலேட்டட் கேட் பைபோலர் டிரான்சிஸ்டர் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணணும். ட்ரிகர் பண்ணது த்ரூ வந்து ஆப்டோகப்ளர்ஸ் மூலிமா வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரிகர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து UVWன்னு ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து கிடைக்கும். இந்த ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் வந்து 2 சைக்கிள் சொல்லுவாங்க, ஒன்று பாசிட்டிவ் சைக்கிள், இன்னொன்று நெகட்டிவ் சைக்கிள். அதாவது வந்து UVWக்குன்னு ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் 2 சைக்கிள் இருக்கும். அப்போ 3 ஃபேஸ்க்கு வந்து 6 சைக்கிள்ஸ் வந்து நம்ம ட்ரிகரிங் பண்ணணும். அப்போ இந்த 6 சைக்கிள் நம்ம ட்ரிகரிங் பண்ணும்போது நமக்கு வந்து அவுட்புட் வந்து பேஸ்ட் ஆன் த ட்ரிகரிங் வோல்டேஜ் பொறுத்து நமக்கு வந்து அவுட்புட்டு வேரியபிள் ஃப்ரீக்வன்சியில் கிடைக்கும். ஸோ தென் வி கேன் கிவ் இட் டு த மோட்டர். இண்டக்ஷன் மோட்டர் கொடுக்கும்போது அந்த கீழே ஒரு அவுட்புட் போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா PWM அவுட்புட்டு. ஸோ அந்த PWM அவுட்புட் இஸ் நத்திங் பட் பல்ஸ் வித் மாடுலேஷன் அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம இந்த டிரைவ்லோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம வந்து வி கேன் அட்ஜஸ்ட் த ஸ்பீட் த்ரூ வெதர் இட் இஸ் பொட்டன்ஷியோமீட்டர் பார்ட் ஆர் கீபேடில் வந்து நம்ம வந்து ஸ்பீடை வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்பீடில் நம்ம மிஷின் ரன் ஆகணும், எந்த ஸ்பீடில் நிற்கணும் அப்படிங்கிறது வரைக்கும் வின் பண்ணலாம். ஸோ வி கேன் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வோல்டேஜ் ரேஞ்சஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 690, 415, 220 இந்த மாதிரி இருக்குங்க. இது ஆக்சுவலாக 690ங்கிறது வந்து மீடியம் வோல்டேஜ் சொல்லுவாங்க, 415, 220 லோ வோல்டேஜ் டிரைவ்ஸ். ஸோ 415 and 220 voltage we are using in the industry, and 690 voltage we are not using. Actually it is specially designed for railway department or medium voltage. Other industries are using this 690 voltage. Most of our Tirupur and Indian Dharwad Tirupur we are not using 690 voltage drives. And we have starting kilowatt from 1 kilowatt to 220 volt. We have a 1800 kilowatt we have drive. So 220 volt we have up to 11 kilowatt only fast moving, so that we are manufacturing only up to 11 kilowatt only. And 415 volt we are using major part of the drives we are using 415 volt. In this Tirupur region we are using mostly 250 kilowatt, up to 250 kilowatt we are using. So nearby we have supplied up to 355 kilowatt also in the Perundurai Tirupur region. So 630 kilowatt, up to 630 kilowatt, the ranges are starting from 0.75 kilowatt to 630 kilowatt. The drives are available with Escava 415 volt.
ஸோ கிலோவாட் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம வந்து டிரைவ் வந்து கிலோவாட் ஆர் ஹெச்பியில் தான் டிஃபைன் பண்ணி சொல்லுவாங்க. மோட்டர் எப்படி ஒரு கிலோவாட்லேயுமே ஹெச்பியில் சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் சேம் வே டிரைவ்லேயும் வந்து கிலோவாட் ஆர் ஹெச்பியில் சொல்லுவாங்க. ஹெச்பின்னா வி ஆர் ஆல் நோ அபவுட் தட் ஹெச்பி ஹார்ஸ் பவர். ஸோ இப்போ 1000 watts ஈக்குவல் டு 1 HP. அது வந்து 0.75 கிலோவாட் சொல்லுவாங்க. 0.75 கிலோவாட் ஈக்குவல் டு 1 HP அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஸோ 690 வோல்டேஜ் சொன்னேன், அது வந்து நம்ம இங்கே ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்ல, வேறு இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். இதில் வந்து வீடியோவில் வந்து டிரைவோட இன்டர்னல் பார்ட்ஸ் என்ன, இன்டர்னல் பார்ட்ஸில் வந்து ஐஜிபிடின்னு என்ன, ரெக்டிஃபையர் செக்ஷன் என்ன, கண்ட்ரோல் கார்டுனா என்ன, பவர் கார்டுனா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இதில் வந்து வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். வீடியோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இதில் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவில் எதுவும் வராது, ஜஸ்ட்டு சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிரைவோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக go through the each component, explain what is doing and how it was running. Motor every together the components make the 3-phase electric motor turn and produce usable work. இந்த டிரைவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கீபேட் நம்ம வந்து விசிபிலிட்டியாக நமக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து கீபேடு வந்து இட் இஸ் யூஸ்டு டு ப்ரோக்ராம் த டிரைவ். நம்ம வந்து ஒரு மோட்டர் வந்து என்ன ஸ்பீடில் ரன் ஆகணும், 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகணுமா ஆர் 60 ஹெர்ட்ஸில் ரன் ஆகணுமா, என்ன ஆர்பிஎம் என்னன்னு தெரியுங்களா எல்லாத்துக்கும்? ஆர்பிஎம்னா ரொட்டேஷனல் பர் மினிட்னு சொல்லுவாங்க. மோட்டரோட ஸ்பீடை அசைன் பண்ணுற ஒரு இது. சாரி. ஸோ ப்ரோக்ராம் த யூனிட் அண்ட் ஆப்ரேட்டர் லோக்கலி. நம்ம வந்து அந்த கீபேடில் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ரிமோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லோக்கல்னா நம்ம வந்து கீழே அந்த ஸ்டாப் ரன்னுங்கிற பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய. அடுத்து வந்து கீபேடில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் கார்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் கார்டில் வந்து உள்ளே வந்து ஃபீட்பேக் என்கோடர் கார்டு, கம்யூனிகேஷன் கார்டு, இந்த மாதிரி ஆப்ஷன் கார்டு வரும். ஸோ தென் வந்து டெர்மினல், இந்த டெர்மினல் கார்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஐஓ டெர்மினல் கார்டு. அந்த ஐஓ டெர்மினல் கார்டு யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கும். அது வந்து S1, S2, S3 இந்த மாதிரி இருக்கும். கீழே ஒரு ரோ, மிடில் ஒரு ரோ, டாப்பில் ஒரு ரோ இருக்கும். இந்த கீழே இருக்கிற ரோ இருக்கு இல்லைங்களா, S1, S2, S3 அப்படிங்கிறது. S1 இட்ஸ் அசைன் ஃபார் ஃபார்வேர்ட் கமாண்டு. நம்ம மோட்டரை வந்து ஃபார்வேர்டு கொடுக்குறோமா ரிவர்ஸ் கொடுக்குறோமா அப்படிங்கிறத கொடுக்குறது வந்து காமன் பாயிண்ட் ஒன்று இருக்கும். காமன் பாயிண்ட் வந்து we can call as a SN we can call as a common 0 volt. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் இன்புட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஜிட்டல் இன்புட்ஸ் மீன்ஸ் நம்ம வந்து வெதர் இட் இஸ் 0 volt ஆர் டிசி வோல்ட்டில் 0 volt ஆர் 24 volt நம்ம வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுத்து இல்லை இன்டர்னலாக டிரைவ்ல இருந்து எடுத்து திருப்பி ரீஇன்புட் டிரைவ் கொடுக்கும்போது நம்ம டிரைவ் எனேபிள் பண்ண ரன் பண்ண முடியும். ஸோ அந்த டிஜிட்டல் இன்புட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து S1லேருந்து ஸ்டார்ட் ஆகி S8 வரைக்கும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்புட்டும் ஒவ்வொரு இதுக்கு கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மார்க் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் இன்புட்ஸ். ஸோ
நம்ம வந்து கீபேட்லேயே ஸ்பீட் அசைன் பண்ணி கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் வி கேன் எக்ஸ்டர்னலி புட் பொட்டன்ஷியோமீட்டர் பார்ட் ஆர் PLC through PLC. PLC you are all know very well, I think, programmable logic controller. ஸோ அந்த பிஎல்சியோட இருந்து 4 to 20 milliamps ஆர்எல்ஸ் 0 to 10 volt வந்து நம்ம வந்து அனலாக் இன்புட்டாக கொடுக்கும்போது based on the analog voltage the speed, the drive speed will be decrease or increase. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அனலாக் அவுட்புட்ஸ். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அனலாக் அவுட்புட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can monitor the external out of ஒரு drive ஒரு பேனல் பாக்ஸில் இருக்குது, மிஷின் ஒரு எண்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ மிஷினிலிருந்து நம்ம வந்து பேனல் பாக்ஸுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். we can't able to go and watch every time what is the speed is running. So that reason we can externally put a analog monitoring meter. So on the analog monitoring meter we can take the output from the drive, that is called as AM and AC. And the yellow color markல இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன்ஸ் போர்ட்ஸ். கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் என்னென்ன கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RS-485 கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் CAN bus கம்யூனிகேஷன், CAN open, Modbus, இந்த மாதிரி மெனி கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ த்ரூ தட் கம்யூனிகேஷன் we can control the drive and run the drive. ஸோ இதுதான் வந்து இதோட இதுங்க. அண்ட் ரெட் கலர் மார்க்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா M1, M2, M3 ரிலே. இதெல்லாம் வந்து இன்டர்னலாக நம்ம வந்து விட்டு உள்ள ஒரு பிஎல்சி மாதிரி வந்து டிரைவ் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பிஎல்சி மாதிரி வந்து இப்போ டிரைவில் ஏதாவது ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிருதுங்க, சாரி. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்கன்னா V/F, அதாவது வந்து டிரைவரோட அவுட்புட் வந்து வோல்டேஜ் வித் பல்ஸ் ஜென்ரேட்டர் தான். இதில் வந்து V/F மோடுன்னு சொல்லுவாங்க. இந்த V/F மோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் வந்து ரன் ஆகும். ஸோ கண்ட்ரோல் கார்டை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கண்ட்ரோல் கார்டு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து கீபேடு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், நம்ம எதுக்காக அந்த கீபேடு யூஸ் பண்ணுறோம், அந்த கீபேடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சலரேஷன் டைம், டீஆக்சலரேஷன் டைம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது ஆக்சலரேஷன் டைம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சலரேஷன் டைம் அப்படிங்கிறது மோட்டர் வந்து ஸ்டார்ட் 0 RPMலேருந்து நம்ம என்ன செட் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி அந்த ஆர்பிஎம்க்கு எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகணும் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணுற டைம் தான் வந்து ஆக்சலரேஷன் டைம் சொல்லுவாங்க. அந்த ஆக்சலரேஷன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0 to 10 செகண்ட்ஸு நார்மலாக இருக்கும். நம்ம பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம வந்து we can increase or decrease the acceleration time based on the requirement. தென் வந்து டீஆக்சலரேஷன் சொல்லுவாங்க. டீஆக்சலரேஷன் டைம் இஸ் யூஸ்டு, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா we can, அதாவது மேக்ஸிமம் ஆர்பிஎம்லேருந்து 0 RPMக்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு டைம் வந்து நம்ம டைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே பேஸ்ட் ஆன் த ரெக்யர்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் பொறுத்து நம்ம வந்து அந்த டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேஸ் ஃப்ரீக்வன்சி, மோட்டரோட நேம் பிளேட்டில் என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, என்னென்ன கரண்ட்ஸ் இருக்குது, கரண்ட் வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த மோட்டர் டீட்டெயில்ஸ், என்டையர் மோட்டர் டீட்டெயில்ஸ் we have to program through drive. அப்போ தான் வந்து நம்ம வந்து எந்த மோட்டருக்கு எத்தனை ஹெச்பிக்கு நம்ம வந்து டிரைவ் அசைன்மெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அடுத்தது வந்து பவர் சர்க்கியூட்டுங்க. பவர் சர்க்கியூட் மெயின் சர்க்கியூட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டயக்ராம் பார்த்தோம். அந்த டயக்ராமில் வந்து ரெக்டிஃபயர் செக்ஷன் வந்து காட்டியிருந்தேன். அந்த ரெக்டிஃபயர் செக்ஷன் என்ன ஆகுது, AC into DC கன்வெர்ட் ஆகுது. அந்த DC கன்வெர்ட் ஆகிற வந்து பார்த்திங்கன்னா த்ரூ ஒரு ஃபியூசபிள் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கொடுப்பாங்க. ஃபியூசபிள் ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த DC வோல்டேஜ் வந்து மெயின் சார்ஜிங் கெப்பாசிட்டர் பேங்க் போகும்.
அந்த எம்ஓவின்னு சொல்லுவாங்க. இந்த எம்ஓ மெட்டல் ஆக்சைடு வேரியஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த மெட்டல் ஆக்சைடு வேரியஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வர ரிப்பிள்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து மிக்ஸ் ஆகி வந்து டிசிக்கு அவுட்புட்டில் வந்து ஏசி ஏதாவது லைட் மிக்ஸ் ஆகி வந்தாலோ இல்லை ரிப்பிள்ஸ் ஏதாவது வந்தாலும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் எம்ஓவிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டயோட்ஸு. அந்த டயோட்ஸ் ரெக்டிஃபயர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம பின் நம்பர் 1, 2, 3 இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபேஸ்க்கும் ஒரு ரெக்டிஃபயர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெக்டிஃபயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்டிஃபயர் தான் வந்து ஒரு ஃபேஸை வந்து அப்படியே டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அந்த 3 ஃபேஸ்லேயும் வர அவுட்புட் வந்து டிசி அவுட்புட்டு கெப்பாசிட்டர் பேங்க் கொடுப்போம். கெப்பாசிட்டர் பேங்க் த்ரூ ஒரு சோக் வழியாக, லைன் சோக் வழியாக கொடுப்போம். லைன் சோக் வந்து டிசி லைன் சோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்காக, அது நாய்ஸ் பர்பஸ், நாய்ஸு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து ஃபில்ட்ரேஷன் பர்பஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஒரு காட்டியிருக்கு இல்லைங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஒரு கெப்பாசிட்டர் பேங்க் வந்து நம்ம வந்து டிசி வோல்டேஜ் கொடுக்குறோம். அந்த டிசி வோல்டேஜ் வந்து போனதுக்கப்புறம் அந்த எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட் சார்ஜ் சர்க்கியூட் வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு ரிலே வந்து இருக்கும். அந்த பைபாஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேரலாக ஒரு காண்டக்டர் இருக்கும். அந்த காண்டக்டர் ஆன் ஆனதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பைபாஸ் ஆயிடும். ஸோ இனிஷியலாக வந்து அந்த பைபாஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து மூலியமாக தான் அந்த கெப்பாசிட்டர் பேங்க்கு அந்த டிசி வோல்டேஜ் போகும். இன்கேஸ் ஏதாவது கெப்பாசிட்டர் பேங்க்ல ஷார்ட் சர்க்கியூட்டோ கெப்பாசிட்டர் ஏதாவது ஷார்ட் ஆயிருந்ததுனாலோ அந்த ஃபியூசபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஓப்பன் ஆயிடும். ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக தான் வந்து அந்த ஃபியூசபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது. அந்த ஒன்ஸ் அந்த டிரைவ் ஆன் ஆனதுக்கப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கெப்பாசிட்டர் பேங்க் ஆன் ஆகுது. ஆன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் ரெசிஸ்டன்ஸு அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறது சைமல்டேனியஸில் உங்களுக்கு தெரியுது அந்த வீடியோவில். அந்த கெப்பாசிட்டர் ஒன்ஸ் சார்ஜ் ஆகி அதுக்கப்புறம் அந்த எஸ்எம்பிஎஸ் சர்க்கியூட் எல்லாம் வந்து ஆன் ஆனதுக்கப்புறம் அந்த எல்லோ மார்க் வருது பார்த்தீங்கன்னா, அந்த வந்து காண்டக்டர் வந்து சாஃப்ட் சார்ஜ் சர்க்கியூட் வந்து ஆன் ஆயிரும். அந்த காண்டக்டர் வந்து எனேபிள் ஆயிரும். அப்போ அந்த காண்டக்டர் எனேபிள் ஆகும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஆயிரும். இந்த ரெட் கலர் மார்க் ரெசிஸ்டன்ஸ் கார்டு வருது இல்லைங்களா? அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பைபாஸ் ஆயிரும். ஸோ அது க்ளோஸ் ஆயிரும். அந்த சர்க்கியூட் அப்போ க்ளோஸ் ஆகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒர்க் இருக்காது. ஸோ லோடு இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ்லேயே லோடு இந்த காண்டக்டர் ஆன் ஆகலை அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் ரன்னிங் இருக்கிறப்ப அந்த காண்டக்டர் ஆன் ஆகலைன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆயிடும். என்ன காரணம்னா ஃபியூசபிள் ரெசிஸ்டன்ஸ் ஒன்லி ப்ரொடெக்ஷனுக்காக கொடுத்துருக்குது. சப்போஸ் அந்த காண்டக்டர் ஆன் ஆகலைன்னா அந்த சாஃப்ட் சார்ஜ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ த நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கெப்பாசிட்டர் ஸ்டோர் த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் வோல்டேஜ், ஹேவ் அ ஸ்மூத்திங் எஃபெக்ட் ஃபார் ரெக்டிஃபயர் அவுட்புட். ரெக்டிஃபயரோட அவுட்புட் வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கிறக்கும் அந்த வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகி எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்மூத்தாக வந்து வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெர்டர் செக்ஷனுக்கு போக போகிறோம். அந்த எல்லோ மார்க் வருது இல்லைங்களா? அவுட்புட் இன்வெர்டர் செக்ஷன். ஸோ ஈச் யூவி இன்புட்டை வந்து என்ன நம்ம டிஃபைன் பண்ணுறோம், ஆர்ஒய்பி ஆர் ஆர்எஸ்டி அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். பட் அவுட்புட்டை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மோட்டருக்கு போகிற அவுட்புட்டை யூவிடபிள்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஐஜிபிடி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஐசோலேட்டட் ஆர் இன்சுலேட்டட் சொல்லுவாங்க. இன்சுலேட்டட் கேட் பைபோலர் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்சுலேட்டட் கேட் பைபோலர் டிரான்சிஸ்டர் வந்து நம்ம எப்படி ட்ரிகர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சிஸ்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிரான்சிஸ்டர் இருக்கும். ஒவ்வொரு செட் ஆஃப் யூ ஃபேஸ்க்கு ஒரு செட் இருக்கும், வி ஃபேஸ்க்கு ஒரு செட் இருக்கும், அதே மாதிரி டபிள்யூ ஃபேஸ்க்கு ஒரு செட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லைட் மாறி மாறி எழுது இல்லைங்களா? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஃபேஸ் வரும். யூ ஃபேஸில் வந்து 2 சைக்கிள் சொன்னேன் இல்லைங்களா? பாசிட்டிவ் சைக்கிள் அண்ட் ஒன் மோர் சைக்கிள் இஸ் நெகட்டிவ் சைக்கிள். ஸோ பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள் 2 சைக்கிளுமே நம்ம ட்ரிகரிங் வோல்டேஜ் வந்து த்ரூ ஆப்டோகப்ளர்ஸ் மூலிமா வந்து நம்ம வந்து கீபேட்லேயோ இல்லை எக்ஸ்டர்னல் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஸ்பீடு எப்படி அசைன் பண்ணுறோமோ அங்கிருந்து கண்ட்ரோல் கார்டு இருக்கு இல்லைங்களா? கண்ட்ரோல் கார்டு வி கேன் ப்ரோக்ராம் த கண்ட்ரோல் கார்டு. பேஸ்ட் ஆன் த கண்ட்ரோல் கார்டிலிருந்து டிரைவுக்கு வந்து ஐஜிபிடி செக்ஷனுக்கு வந்து நமக்கு வந்து ட்ரிகரிங் வோல்டேஜ் வரும். ஐஜிபிடி ட்ரிகரிங் வோல்டேஜ் வந்து த்ரூ ஆப்டோகப்ளர்ஸ் ஐசிஸ் வழியாக வந்து வரும். அந்த பேஸ்ட் ஆன் த ட்ரிகரிங் வோல்டேஜ் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க. நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பிடபிள்யூ படிச்சிருப்போம். ஸோ இந்த வேவ் ஃபார்மில் தான் அவுட்புட் வந்து நம்மளோட ஐஜிபிடியிலேருந்து அவுட்புட் அட்டைன் ஆகும்.
இந்த அவுட்புட் அட்டைன் ஆகிற இந்த அவுட்புட்டை தான் வந்து யூவிடபிள்யூன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து டிரைவோட ஓவர்வியூங்க. இப்போ வந்து கேரியர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ஒரு வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. கேரியர் ஃப்ரீக்வன்சி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியர் ஃப்ரீக்வன்சி இப்போ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மோட்டர்ஸ் ரொம்ப சவுண்டாக ஓடும் டிரைவ் கொடுத்ததுக்கப்புறம். ஸோ வி கேன் அட்ஜஸ்ட் த கேரியர் ஃப்ரீக்வன்சி ஃபார் ஸ்மூத்தர் ஆப்ரேஷன் அண்ட் வி கேன் ரெடியூஸ் த நாய்ஸ் ஆஃப் த மோட்டர். ஸோ ஆடியபிள் நாய்ஸ் அந்த மாதிரி அந்த நாய்ஸ் வர்றது வந்து நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும் கேரியர் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுற போது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். டிரைவ் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகி எப்படி இன்புட் ரெக்டிஃபையர் கொடுத்து நம்ம அவுட்புட் எப்படி அட்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஓவர் வியூ வந்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இன்வெர்டர் ரேஞ்சஸ் எந்த மாதிரி ரேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹாவ் மெனி மாடல்ஸ் அண்ட் 2007 onwards we are selling J1000, V1000 and A1000 and U1000. These are the previous drives or 1000 series. J1000 is compact and simple drive. It is used to up to 7.5 HP. So basic applications we are using J1000 model, and we have a middle end compact vector control drive, that is V1000. V1000 we have a communication option and analog inputs. I have told already 0 to 10 volt or 4 to 20 milliamps from the PLC or any other controllers. And the A1000 is high performance vector control drive. It is used up to V1000 ranges starts from 1 HP to 25 HP, that is 18.5 kilowatt. And A1000 drive is available with 0.75 kilowatt up to 635 kilowatt. This is a very good drive. Actually, we have most advanced drive technology drive. The updated version of A1000 is called as GA700. We have seen in the top of the model the Escava premium product in Escava. So this is LCD display. What are the technology right now in the market? The drive, one drive we can meet all the applications. லைக் நம்ம வந்து டிரைவ்ஸில் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு நம்ம அடுத்த செக்ஷனில் காட்டுறேன், நான் அது பார்த்து சொல்கிறேன். ஸோ அண்ட் நியூ சீரீஸ் V1000 updated version is GA500 series. That is also new series. Last year only Escava launched. And we have a special drive in our inverter range U1000. This is purely matrix converted drive. It is used for ரீஜென்ரேஷன் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து ரீஜென்ரேஷன் வந்து சப்ளை வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து ரொட்டேட் பண்ணுறக்கும் எப்போ ஸ்டாப் பண்ணணும், எந்த டயத்தில் ஸ்டார்ட் ஆகணும் இருக்குன்னு we can assign the time, and we based on the time the drive will stop the motor and control the motor. So the time we can use the braking resistance in the drive. So back EMF voltage it will come from the motor. It is convert heat energy through braking resistance. It will dissipate heat to, so in the heat energy waste or heat energy வந்து பார்த்தீங்கன்னா we can அந்த வந்து ரீஜென்ரேஷனுக்கு ரீஇன்புட் டு த கிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீட் எனர்ஜியாக வேஸ்ட் ஆகிற வோல்டேஜ் எனர்ஜி வந்து ஸோ நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணக்கூடிய டிரைவ்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த R1000 U1000 மேட்ரிக்ஸ் கன்வெர்டட் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்சடைல் காம்பேக்ட் டிரைவ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக திஸ் இஸ் நியூ சீரீஸ் டிரைவ். திஸ் இஸ் GA500, which is most of the applications we are using this drive. This range is starting from 0.75, that is 1 HP to 30 kilowatt 40 HP. ஸோ வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் வெர்சடைல் டிரைவ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரொம்ப காம்பேக்டான டிரைவுங்க. When I was in the field past 20 years back, I have seen the 5 HP drive that is very big. எப்படி சொல்கிறதுங்க, பெரிய சைஸாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 25 HP டிரைவ் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் தான் வந்து 5 HP இருக்குங்க அப்போது 20 years back. But nowadays the technology has been improved so much, and the drive size also get reduced. Very very compactable drive, and the single drive we can use to run
three type of motors like PM motor. PM motor means permanent magnet motor and synchronization motor and induction motor. Three type of motors we can run in single drive. So improve efficiency, permanent magnet motor with introduction of IoT நம்ம ஐஓடியில் ரன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆப்ரேஷன் ஆஃப் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸில் டிரைவ்ஸ் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி சிங்கிள் ஹவர், 2 hour, 3 hour, இட் இஸ் ரன்னிங் த்ரூ அவுட் த இயர் அண்ட் டே நைட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ our drive will perform 10 years performance life design drive components they are using in the our Yaskawa. Technology is very strong technology wise and component quality everything. Yaskawa is basically Japanese company, very much strong in quality. ரிஸ்க் ரிடக்ஷன், அதாவது வந்து போட்டுறீங்க மோட்டர் இப்படி தான் டிரைவ் வந்து இருக்கும், டிரைவ்லேருந்து கீழே மோட்டருக்கு நம்ம வந்து சப்ளை கொடுத்துருப்போம். ஸோ சிக்னல்ஸ் வந்து நம்ம டிரைவ் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு டயக்ராம், சின்ன டயக்ராம் கொடுத்துருப்போம். சேஃப்டி இன்புட், அதாவது H1, H2, HC, HSN இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து சென்சார்ஸ் மூலிமா எடுத்து, இப்போ லிஃப்ட்டில் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது வந்து சிக்னல்ஸ் வந்து எனேபிள் சிக்னல்ஸ் வராமல் இருந்ததுன்னா டிரைவுக்கு வந்து ரன் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ சேஃப்டி ஃபங்க்ஷன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த H1, H2 லூப் வந்து, இந்த லூப் வந்து க்ளோஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டிரைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும், ரன் கமாண்டே கொடுத்தாலும். ஸோ அந்த மாதிரி சேஃப்டி டிசேபிள் இன்புட் கொடுக்குறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த H1, H2, HCSN கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா மாட்பஸ் கம்யூனிகேஷன், மெமோ பஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. RS485 கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணலாம். 0 to 10 volt, 0 voltல கண்ட்ரோல் பண்ணலாம் டிரைவை, ஆர் எல்ஸ் சோர்ஸ் மோட் ஆர் சிங்க் மோட்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் மோட் இஸ் 24 volt, சிங்க் மோட் இஸ் 0 volt. 0 volt கொடுத்து நம்ம வந்து டிரைவை நம்ம வந்து we can change the mode to dip switch மாதிரி ஒன்று டிரைவில் உள்ள இருக்குங்க. we can adjust whether it is we are going to use for 0 volt or external 0 volt or internal 0 volt, and external 24 volt we are going to give, or internal 24 volt we are going to use. So அப்படிங்கிறது வந்து we can select the dip switch. So next our premium product which is GA700 advanced vector control intelligent AC drives. ஸோ இதில் என்ன அந்த டிரைவில் இல்லாத டெக்னாலஜி இந்த டிரைவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அதாவது வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து நம்ம இன்பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த டிரைவில். கீபேடில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது அண்ட் மோர் ஓவர் மெமரி கார்டு ஆப்ஷன்ஸ் ஆல்சோ தேர். ஸோ நம்ம வந்து ஒரு ரிமோட் ஏரியாவில் வந்து ஒரு டிரைவ் வந்து நம்ம டிரைவ் ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம அங்கே ஒரு இன்ஜினியர்ஸ் அனுப்புகிறோம், அது வந்து ப்ரோக்ராம் வந்து அவருக்கு பண்ண தெரியாது, அவருக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம இங்கிருந்து ஒரு மெமரி கார்டில் வந்து ப்ரோக்ராம் ஒரு 3 டைப் ஆஃப் இன்வெர்டர்ஸோட ப்ரோக்ராம்ஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு காப்பி ஃபங்க்ஷன் முதற்கொண்டு பண்ணிக்கலாம். தென் வந்து இந்த ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மீட்டர் டு 100 மீட்டர் ரேடியஸில் வந்து பார்த்திங்கன்னா we can monitor. நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து நம்ம வந்து we can monitor அண்டு அதுக்கப்புறம் வந்து we can control the drive also. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ கரண்ட் டிரைவ் எடுத்து ஓடிட்டுருக்கு, மோட்டர் வந்து எவ்வளோ கரண்ட் கன்சப்ஷன் பண்ணிகிட்ருக்கு, என்ன வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் அட்டைன் ஆகிட்டுருக்கு, அண்ட் வந்து என்ன ஆர்பிஎம்மில் வந்து மோட்டர் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம வந்து ஸோ த்ரூ மொபைலில் பார்த்துக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த டிரைவில் இருக்குங்க. ஸோ சொன்னேன் இல்லைங்களா, இந்த வோல்டேஜ் ரேஞ்சஸ் எங்கேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 200 volt 240 அண்ட் 200லேருந்து 240 வோல்டேஜ் வந்துச்சுனாலும் அட்ஜஸ்டபுளாக வந்துச்சுன்னா அது டிரைவ் எடுத்துக்கும். எபோவ் 240 250 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன கிலோவாட் ஸ்டார்டிங் 0.4 kilowatt to 110 kilowatt வந்து ரேஞ்சஸ் ஆர் அவைலபிள் இன் GA700. அண்ட் 380 to 480 வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா 0.4 to 630 kilowatt வரைக்கும் இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டியூவல் ரேட்டிங் டிரைவ். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் வந்து ஆல் த மேனுஃபேக்சரர்ஸ் லைக் Siemens, Mitsubishi, Fuji and leading Yaskawa like Yaskawa drives. So all the manufacturers are manufacturing dual rating. Dual rating என்ன அப்படின்னா,
ஒரே டிரைவ் வந்து we can use டூ டைப் ஆஃப் மோட்டர்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹெச்பி டிரைவ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 ஹெச்பி ஹெவி டியூட்டி செலக்ட் பண்ணோம்னா we can run the drive even 7.5 ஹெச்பி motor also. So that is ratings 5 அந்த நேம் பிளேட் டீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கிலோவாட் ஸ்லாஷ் 4 கிலோவாட்னு போட்டிருக்கும். தட் இஸ் 5.5 கிலோவாட் நார்மல் டியூட்டி, 4 கிலோவாட் ஹெவி டியூட்டி. So we can run the motor for 5 HP also, and heavy application 5 HP we can choose, and normal application, normal load applications we can use normal duty 7.5 HP motor. இதில் என்னென்ன என்க்ளோசர் டைப் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா IP20 as well as IP55. IP20 மீன்ஸ் நீங்கள் வந்து இப்போ இந்த ஏரேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். ஸோ IP55 போது பார்த்தீங்கன்னா ஏரேஷன்ஸ் கேப்பே இருக்காது, டிரைவ் ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும். ஒன்லி வந்து ஹீட் சிங்க் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வெளியில் இருக்கும். ஸோ we need not to fix the drive in the internal panel. IP55 we can use it in outer of the panel. ஸோ பேனலுக்குள்ளே மவுண்ட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை, வெளியில் வந்து மவுண்ட் பண்ணணும் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா IP55 ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் என்க்ளோசர் டைப். ஸோ பிரேக்கிங் சாப்பர்னு சொல்லுவாங்க. நம்ம பிரேக்கிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பிரேக்கிங் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த மோட்டர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ரொட்டேட் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு 2500 RPM 1400 RPMல ரன் ஆகிட்டு இருக்கு, ஆர் 2900 RPMல ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அந்த ரன்னிங் RPM வந்து மேக்ஸிமம் RPMலேருந்து மினிமம் 0 RPM கொண்டு வர்றதுக்கு வந்து நம்ம வி கேன் செட் த டைம் சொல்லியிருக்கேன் 0.75. அதாவது ஆக்சலரேஷன் டைம் ஆர் டிஆக்சலரேஷன் டைம் வந்து நம்ம வந்து அசைன் பண்ண முடியும். அந்த டிஆக்சலரேஷன் டைம் பேஸ் பண்ணி டிரைவ் வந்து மோட்டரை ஸ்டாப் பண்ணிடும். அந்த ஸ்டாப் பண்ணுற டைத்தில் வந்து பிரேக்கிங் ரெசிஸ்டன்ஸ் தான் இட் வில் ஹெல்ப் அஸ் டு அந்த பேக் EMF மோட்டர்லேருந்து மோட்டரை சடனாக அவ்வளோ RPMல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற மோட்டர் சடனாக ஸ்டாப் பண்ணும்போது அதுலேருந்து பேக் EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பேக் EMF இட் வில் டைரக்ட்லி கம்ஸ் டு தி டிரைவ். ஸோ அப்போ வந்து டிசி பஸ் வோல்டேஜ் வந்து சடனாக ரைஸ் ஆகும். அப்போ டிரைவ் வந்து ட்ரிப் ஆயிரும், ஓவர் வோல்டேஜ் ட்ரிப் ஆகும். ஸோ அந்த ஓவர் வோல்டேஜ் ட்ரிப்பை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம எதுக்கு யூஸ் பிரேக்கிங் ரெசிஸ்டன்ஸுங்கிற விஷயத்த நம்ம வந்து டிரைவில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் வந்து அப் டு 50 ஹெர்ட்ஸ்லேருந்து 0 ஹெர்ட்ஸ்லேருந்து 590 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கம்பேட்டபிள் ஃபார் IM நான் சொன்னேன் இல்லைங்களா, பர்மனன்ட் மேக்னெட் மோட்டர், சிங்க்ரோனைஸ் ரிலக்டன்ஸ் மோட்டர், இந்த மாதிரி மெனி டைப் ஆஃப் மோட்டர்ஸ்க்கு வந்து இந்த சிங்கிள் டிரைவை யூஸ் பண்ணி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், மோட்டர் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 24 volt DC அது இன்பில்ட்டாக இருக்குது நம்ம டிரைவ்லேயே. we need not to go to select external 24 volt. இன்பில்ட்டாக 24 volt ஆப்ஷன் இருக்குது. ஸோ மினி USB போர்ட் ஃபார் ஆக்சஸ் ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம லேப்டாப்ல இருந்து நம்ம வந்து USB போர்ட் இருக்குது நம்ம டிரைவில். ஸோ அது கனெக்ட் பண்ணி நம்ம டிரைவோட ப்ரோக்ராம் எல்லாமே த்ரூ லேப்டாப் மூலிமா ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதாகட்டும், டிரைவில் இருக்கிற டேட்டாஸ் வந்து ப்ரோக்ராம் பேக்கப் எடுக்கிறதாகட்டும் த்ரூ அந்த USB போர்ட் வழியாக யூஸ் பண்ணி பண்ணலாம். பில்டின் RS485 போர்ட்டு, மெமோவஸ் போர்ட்டு எல்லாமே வந்து பில்டினாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்கெட் நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து நம்ம இன்பில்ட்டாக இருக்குது. GA700 full control over the GA700 from our smart device with Drive Wizard mobile. So Drive Wizard வந்து மொபைலில் வந்து Drive Wizardங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது we can upload in the mobile, Android mobile. So Drive startup parameter management, monitoring and control, trouble shooting, அதாவது டிரைவில் என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படிங்கிறத we can trouble shoot. ஆன்லைன் மேனுவல் ஆக்சஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். கிளவுட் பேஸ்ட் கனெக்ஷன்ஸும் கொடுக்க முடியும். ஸோ GA700 ஃபெயிலியர் ப்ரிடிக்ஷன், இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்காவா இஸ் பேசிக்லி ஜாப்பனீஸ் கம்பெனி. தே ஓன்ட் காம்ப்ரமைஸ் இன் குவாலிட்டி ஆர் ஈச் அண்ட் எவ்ரி காம்பனன்ட்ஸ் லைக் ஸ்க்ரூ, IGBTs, capacitors, filters, each and every components they won't go with the low-end product. They always choose high-end product and reliable product only. Escava is 10 years performance life design drive. So they in the program itself we can monitor whether the IGBT lifetime and capacitor lifetime and soft charge bypass relay lifetime, everything we can monitor in the monitoring group. ஸோ அந்த மானிட்டர் குரூப் பார்த்து நம்ம வந்து லைஃப் டைம் நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து
எந்தெந்த காம்பனன்ட்ஸ் எந்தெந்த டைத்தில் ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறது முதற்கொண்டு யூசர் மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபெயிலியர் ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவோட ஃபெயிலியர் ரேட்டிங்ஸ் வந்து எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் சப்ளை ஓவர் வோல்டேஜ் வரதுனாலையோ இல்லாட்டி லைட்னிங் டயத்தில் வந்து அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங்னால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆர் எக்ஸ்டர்னலாக வாட்டர் கண்டென்ட் ஏதாவதோ இல்லாட்டி ஃபிசிக்கலாக ஏதாவது உள்ளே போனால் டேமேஜ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரைவ் ரன்னிங்கில் இருக்கும்போது வாட்டர் கண்டென்ட் ஏதாவது உள்ளே பட்டுச்சுனாலோ ரெய்னிங் சீசனில் ஏதோ ஓப்பன் சோர்ஸில் வச்சுருந்தாலோ அந்த மாதிரி டயத்தில் வந்து எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்தினால வரக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி த்ரூ சப்ளை இன்புட் சப்ளையில் ஏதாவது ஹை வோல்டேஜோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்பைக் வோல்டேஜ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து மானிட்டர் பண்ண முடியாது, விசிபிலிட்டியே நமக்கு தெரியாது. அந்த டயத்தில் வந்து ட்ரைவ் ஃபெயிலியருக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் தட் அப்பார்ட் ஃப்ரம் தட் த ட்ரைவ் ஃபெயிலியர்ஸ் வில் நாட் ஹேப்பன். ஸோ நம்ம வந்து கரெக்டான கெப்பாசிட்டி சூஸ் பண்ணி போட்டு அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரைவ் சூஸ் பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக ட்ரைவ் ரன் ஆகும். ஸோ எங்கெங்க அப்ளிகேஷன்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா இது வந்து இன் அண்ட் அரௌண்ட் திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மிஷினரிஸை உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஸோ இது அல்லாமல் நிறைய அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் மிஷின்ஸ் மெனி அப்ளிகேஷன்ஸ் வேர் தே வாண்ட் டு கண்ட்ரோல் த மோட்டர் ஸ்பீட் they should use variable frequency drive or AC drives or frequency converter. ஸோ இந்த மாதிரி லூம்ஸில் பவர் லூம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நிட்டிங் மிஷின்ஸு, ஸ்பின்னிங் மிஷின்ஸு. ஸ்பின்னிங் தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் காட்டன் இன்ட்டு யானா கன்வெர்ட் ஆகுது ஸ்பின்னிங்கில் ஆகும். அங்கே இடத்துல மிஷின்ஸில் எல்லா மிஷின்ஸ்லையுமே மோட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோட்டர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிரைவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெனி ஆஃப் த ஸ்பின்னிங் மிஷின்ஸ், நிட்டிங் மிஷின்ஸ் அண்ட் சாஃப்ட்லோ டையிங் மிஷின் அண்ட் ஸ்டெண்டர் மிஷின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக புரியணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் மால் போயிருப்பீங்க, இல்லை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருப்பீங்க. எங்கே போனீங்கன்னாலும் லிஃப்ட் யூஸ் பண்ணுவீங்க. எல்லோரும் மோஸ்ட் ப்ராபப்ளி லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் யாரும் இருக்க மாட்டோம். ஸோ அந்த லிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் பார்ட் ஆஃப் த லிஃப்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டிரைவ் தான். டிரைவ் இருக்கிறனால தான் நம்ம வந்து எந்த ஃப்ளோர்லேருந்து எந்த ஃப்ளோர் போனாலும் அந்த சென்சார் வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கு சென்சார் வச்சுருப்பாங்க. அந்த சென்சாரில் இருக்கிற ஃபீட்பேக் வந்து டிரைவ் கண்ட்ரோலருக்கு போய் கண்ட்ரோலர்லேருந்து டிரைவுக்கு போகும். டிரைவுக்கு போகணும்னா ஸ்டாப் கமாண்ட் போகணுன்னு ஸ்டாப் பண்ணணும். ஸோ அவ்வளோ ஸ்பீடு ட்ராவல் பண்ணாலும் அந்த ஃப்ளோர் லெவல் வரும்போது ஸ்லோ டவுன் ஆகி டிரைவ் கரெக்டாக நிற்கும். ஸோ அது எல்லாமே டிரைவில் தான் வந்து மெயின் பார்ட் ஆஃப் த லிஃப்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது பேக் எண்டில் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. கண்ட்ரோல் ரூம் இருக்கும், அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து அந்த டிரைவ் கண்ட்ரோலர் எல்லாமே இருக்கும். ஸோ த்ரூ த டிரைவ் ஒன்லி த லிஃப்ட் இஸ் கண்ட்ரோலிங். ஸோ ஈஸியாக சொல்ல போனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் ரோலிங்கு, அதுக்கப்புறம் ரோட்டரி பிரிண்டிங் மிஷின், இந்த மாதிரி மெனி அப்ளிகேஷன்ஸ் லைக் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, பேப்பர் இண்டஸ்ட்ரி அண்ட் விண்ட் எனர்ஜி அண்ட் தெர்மல் பிளான்ட், இந்த மாதிரி லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ்லையுமே டிரைவ்ஸோட பார்ட் வந்து நிறைய இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பற்றின விஷயங்கள், இது வந்து டிரைவ் ஒன்று மட்டும் இல்லை. இது அப்பார்ட் ஃப்ரம் த டிரைவ் வி ஹேவ் அ லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் காம்பனன்ட்ஸ் லைக் பிஎல்சி அண்ட் ஹெச்எம்ஐ and automation, all other industrial automation products. It is coming under the drives is coming under automation, industrial automation devices. ஸோ இதில் நல்ல ஸ்கோப் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த எல்லாருமே மேக்ஸிமம் வந்து ஐடி ஃபீல்டு சூஸ் பண்ணி போகிறாங்க. இதில் வந்து வெரி குட் ஸ்கோப் இருக்குது உங்களுக்கு. வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாட் மச் அவேர் ஆஃப் தட் இந்த இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் பற்றின அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து டிரைவ்ஸ் பற்றின சப்ஜெக்ட் இன்னும் வாஸ்ட்டாக வந்து நிறைய இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது அது உங்களுக்கு எடுக்கிறேன் நான். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஒரு சின்ன வீடியோ, இது ரொம்ப நேரம் இருக்காது, ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். எங்கெங்க மோட்டர் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக. பார்த்தீங்கன்னா கன்வேயர் போகுது. கன்வேயர் ஒரு கிரேன் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரை லிஃப்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங் மிஷின் ஃபேன் அப்ளிகேஷன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி பைபாஸ் டேம்பர்ஸ் இண்டஸ்ட்ரியில் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான்.
ஸோ இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, நின்று ஓடு தெரியுதுங்கன்னா, அந்த நின்று ஓடுறது வந்து டிரைவ் மூலியமாக தான் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்ஸ் allows to remove mechanical speed flow and pressure control system that may prove difficult to regulate. நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கலா வந்து டிரைவ் ஒரு மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ த்ரூ விஎஃப்டி வி கேன் கண்ட்ரோல் த மோட்டர் ஸ்பீடு. அது ஹை டார்க் அப்ளிகேஷன். மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டார்க்கில் லோடோட ஓடிட்டு இருக்கும். அந்த லோடோட ஓடிட்டு இருக்கிற மோட்டரை வந்து ஸ்பீடு ஸ்லோ பண்ணுறது டவுன் பண்ணுறது வந்து டைரெக்டாக நம்மளால பண்ண முடியாது. த்ரூ விஎஃப்டி ஒன்லி இட் கேன் பி பாசிபிள். ஸோ இந்த மாதிரி கட்டிங் செக்ஷனுக்கு இந்த மாதிரி நிறைய மினி இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிரைவோட பார்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டுங்க. ஆக்சுவலாக டிரைவ் இல்லாமல் வந்து நம்ம வந்து பண்ணவே முடியாது. அந்த சொன்னேன் இல்லைங்களா, லாங்கர் ஆக்சலரேஷன் டிஆக்சலேஷன். இந்த ஆக்சலேஷன் மோட்டர் நிற்கும் பாருங்க, ஓகேங்களா, இது வந்து டிஆக்சலேஷன் டைம். மோட்டர் ஸ்டார்ட் ஆகிற டைம் ஃபுல் ஸ்பீடு போகிறது ஆக்சலரேஷன் டைம். பில்டின் மோட்டர் ப்ரொடக்ஷன், நம்ம வந்து மோட்டர் ஓவர்லோட் எடுக்குதா, இப்போ வந்து ஆக்சுவலாக மோட்டர் வந்து ஒரு 5 ஹெச்பி அப்படின்னா 8 ஆம்ஸ் வந்து 7 ஆம்ஸ் அதில் நேம் பிளேட் இருக்கும் அப்படின்னா, அந்த நேம் பிளேட்டில் இருக்கிற ஆம்பியரை விட மோட்டர் வந்து எக்ஸஸ் கரண்ட்டை கன்சியூம் பண்ணுச்சு அப்படின்னா டிரைவ் வந்து இமிடியேட்டாக ட்ரிப் பண்ணி விட்டுரும். டிரைவ் ஓவர்லோட் அப்படின்னு ட்ரிப் வரும். ஆர் மோட்டர் வந்து 200%, அதாவது மோட்டரோட 100% ஆம்பியர் வந்து 8 ஆம்ஸ் அப்படின்னா 20 ஆம்ஸ் 25 ஆம்ஸ் அந்த மாதிரி போகிறப்ப வித்தின் 60 செகண்ட்ஸ்க்குள்ள டிரைவ் வந்து ட்ரிப் பண்ணிடும் ஓவர் கரண்ட் அப்படின்னு. ஸோ ஓவர் கரண்ட், அதே மாதிரி இன்புட் வோல்டேஜ் வந்து கம்மியாச்சுனாலும் அண்டர் வோல்டேஜ் டிடக்ஷன், ஓவர் வோல்டேஜ் டிடக்ஷன் எல்லாமே டிரைவ்லேயே இருக்குங்க. ஸோ இது மாதிரி தான் அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் 355 கிலோவாட் நான் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில். 355 கிலோவாட் பேனல், விஎஃப்டி பேனல் வி ஹவ் சப்ளைட் டு மேரிகோ லிமிடெட், பெருந்துறை சிப்காட். யூ ஆல் வெரி வெல், பேராஷூட் ஆயில் எல்லாத்துக்கும் தெரியும். பேராஷூட் ஆயில் கம்பெனிக்கு வி ஹவ் சப்ளைடு மினி டிரைவ்ஸ் லைக் திஸ் பேனல். ஸோ டோட்டல் ப்ராஜெக்ட், என்டையர் ப்ராஜெக்ட் இஸ் டன் பை எஸ்காவா அண்ட் ஸ்கில்டெக். And we have done a SCADA system also, interlocking SCADA system. So through this system only entire plant is running. So this is our valuable customers in and around Tripur. Royal Classic and the Tony's, they are manufacturers of dyeing machines. Marico is a coconut oil manufacturer, Parachute Oil Company, and Ecotex, they are also dyeing machine manufacturers. You are all very knowable, Eveready Spinning Mill and Dollar Industries, Kemin, Eastern, and SG Pneumatics, they are a compressor dealer. We have supplied many drives for compressor application also. For main focus is we are selling the drives, the speed control and as well as power saving. ஸோ வி ஹாவ் டு த சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனர்ஜி சேவிங்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில் எனர்ஜி சேவிங்ஸ் இல்லாமல் கரண்ட் கன்சப்ஷன் ஜாஸ்தி இருக்குது, அங்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா இபி பில்லு வந்து அதிகமாக பே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வி ஹாவ் எனர்ஜி ஆடிட்டிங் டீம் ஆல்சோ. வி ஹாவ் ஸ்டடி த எனர்ஜி வேர் அண்ட் ஆல் த எனர்ஜி இஸ் வேஸ்டிங். ஸோ தட் இஸ் த அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம வந்து டிரைவ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு பவர் சேவிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி சக்தி சுகர்ஸ், ட்விக்கு, டபுள் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸு அண்ட் ஜெய் விஷ்ணு ஸ்பின்னிங், ஜெய் விஷ்ணு ஸ்பின்னிங், ஜெய் விஷ்ணு டையிங் ஆல்சோ வி ஹவ் சப்ளைடு. ஸோ சர்வீஸ் சப்போர்ட் என்னென்ன மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா ஆன்லைன் டெக்னிக்கல் சப்போர்ட், ஃபீல்டு சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ், அப்கிரேட், ரெட்ரோஃபிட், அதாவது பழைய டிரைவ்ஸ் வேறு ஏதாவது பிராண்ட் டிரைவ்ஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிரைவ்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு ஃபெயிலியர் ஆகிருந்ததுன்னா அந்த இடத்துல எஸ்காவா டிரைவ்ஸ் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ரிப்பேர் வந்து எல்லா டிரைவ்ஸும், ஆல் அதர் பிராண்ட் டிரைவ்ஸ் ஆல்சோ வி ஆர் டூயிங் சர்வீசிங் இன் அவர் சர்வீஸ் சென்டர். And training also we are providing for our newcomers, and AMC also we are providing for our customers, annual maintenance contract.
and 24/7 we have a toll-free hotline number, and through that number we are supporting our customers for ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா 24/7 வந்து இண்டஸ்ட்ரி ரன்னிங்கில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் வந்து மிஷின்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆச்சுன்னா இட்ஸ் வெரி பிக் ப்ராப்ளம் ஃபார் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்களுக்கு நம்ம டோல் ஃப்ரீ நம்பரில் டிரைவ்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா வந்து வித்தின் அவர் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபோனில் சப்போர்ட் பண்ண முடியாத விஷயங்களுக்கு நேரில் போய் கூட நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சர்வீஸ், குயிக் சர்வீஸ் வந்து we have available. So we have a strong network all over India. Escava is a global leader of manufacturing Escava drives and motion controls and as well as robotics. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் we have a 52 partners for sales and 24 service centers இருக்குங்க இந்தியாவில். ஸோ நம்ம செஷனோட எண்டிங்க்கு வந்துட்டோம். Thank you very much for your wonderful arrangements and wonderful opportunity given for me for taking the wonderful session about Escava drives and Skilltech, what we are doing in the market. So I really thank each one of you. இன்ன வரைக்கும் என்ன பொறுமையாக இருந்து இந்த செஷனை வந்து கேட்டுட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பற்றின விஷயங்கள், டிரைவ்ஸ் பற்றின விஷயங்கள் இன்னும் மோராக வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து நான் இந்த வீடியோ வந்து இந்த ப்ரெசன்டேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு குரூப்புக்கு. நீங்கள் அவங்க தெரிஞ்சுக்குங்க. இது போக மோர தெரிகிறப்ப எனக்கு வந்து கூப்பிடுங்க. நான் இன்னொன்று லைவ், ஏன்னா இப்போ பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஒரு லைவ் கிளாஸஸ் வந்து எடுக்கலாம்னு தான் பிளான் பண்ணோம். முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்து ஏன்னா லைவில் இன்னும் நல்லா இன்ட்ராக்ஷன் ஆகிருக்கேன், கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருப்பேன். டெஃபினெட்லி இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூஸ். தேங்க்யூ. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் இது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஐ எம் நாட் அ பிஇ டிகிரி ஹோல்டருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஐ எம் டெல்லிங் த ரீசன், அதாவது வந்து நம்ம வந்து படிப்பு ஒன்று மட்டும்தான் இது கிடையாதுங்க. எஜுகேஷன் இஸ் ஒன்லி டசன்ட் ஃபுல்ஃபில் அவர் கோல் அண்ட் எய்ம்ஸ் டு அச்சீவ் நான் வந்து படிக்கிற காலத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருந்தேன். அதில் வந்து நம்ம வந்து படித்த ஃபீல்ட்லேயே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் படித்தது. இந்த ஃபீல்ட்லேயே வந்து நான் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இது Sir, excuse me, sir. Sir, voice is not audible, sir. Sir? Just a moment, madam. Okay, sir. Is it audible, ma'am? Yes, sir. Yes, sir. Sorry for the interruption, Okay, madam. நான் உங்களுக்கெல்லாம் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து ஒரு கோலாக செட் பண்ணி ஒரு உங்களோட ஆள் மனசில், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை வந்து டெய்லி ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருங்க, ட்ரிகர் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ட்ரிகரிங் கொடுக்க 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 நீங்கள் என்னவோ ஆகும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஒரு நாள் அட்டைன் பண்ணுவீங்க. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ஐ இன்சிஸ்ட் யூ, நீங்கள் வந்து நல்ல முயற்சி இருந்தால் கண்டிப்பாக ஒரு வெற்றியாளனாக வர்றதுக்கு கண்டிப்பாக அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்டிப்பாக வந்து என்ன ஒரு கோல் செட் பண்ணுறோமோ அந்த கோலை வந்து நோக்கி பயணிச்சுட்டே இருக்கணும். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் கனவு வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தில் வரக்கூடாது, உங்களை தூங்க விடாமல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான் நீங்கள் என்னவாகணும் லைஃப்பில் நினைக்கிறீங்களோ அந்த கனவை நோக்கி பயணிங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அண்டு உங்கள் மேலே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். என்ன காரணம்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கிறாங்கன்னா, ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நம்ம இப்போ சொல்கிற மாதிரி தாய் தந்தைக்கு அப்புறம் மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க. குரு தான் நமக்கு வந்து லைஃப்பில் வந்து அவங்க முக்கியமான பார்ட்டில் இருக்கக்கூடியவங்க.
அவங்க ஒவ்வொரு சொல்லிக் கொடுக்குற விஷயத்தையும் வந்து கவனமாக கேட்டு நல்லா படித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா விருட்சமாக வளர்ந்துருக்கும். அந்த ஆலமரம் விருட்சமாக வளர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆணி வேராக இருக்கிறது அவங்க தான். அந்த வேருங்கிற விஷயங்கள் வந்து ஆழமாக போக 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 உங்களுக்கு கல்வி நல்லா கற்றுக் கொடுக்குறத நீங்கள் வந்து ஒரு மரம் போல் நல்லா தழைச்சி வளருவீங்க. ஸோ அந்த வேர் வந்து என்றைக்கும் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களுக்கு தேவையானது கொடுத்து நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆண்டர்ப்ரனராக ஒரு மார்க் சொசைட்டியில் வரும்போது தே மே பி ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவாங்க. அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அவ்வளோதான். ஸோ once again, thank you very much for this wonderful opportunity given by the management and electrical electronics department team and principal ma'am and all the students. Thank you very much. Students, participants, do you have any questions? No, ma'am. Participants, do you have any questions? You can ask, otherwise post it in your chat box, ma. ஆக்சுவலாக சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாமே. நீங்கள் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. Do you have any doubts? Post in your chat box. ஸோ டிரைவ் பற்றின விஷயங்கள் புரிஞ்சுதுங்களா நான் சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு ma'am. Sir, thank Kaleshman. Yes, sir. Yes, sir. Any feedback is there, you please let me know whether it is they are sending by WhatsApp or Okay, something. You Okay, please sir. let Thank me you, know. sir. I Thank can clarify even offline also. No Okay, issues. sir. Okay, sir. So I would like to thank today's chief guest, Mr. M. Ramesh Kumar, sir. So thank you, sir. Thank you for your wonderful and valuable speech about drives and motors. So it will really helpful to students to do their projects and develop their knowledge in this domain. So next, I extend my thanks to our management and our principal, Dr. Vijay Kumar, sir, and administrative officer, Dr. Anbarasan, sir, to provide the opportunity to organize this kind of webinars. So next, I would like to thank our head of the department, Dr. J. Nandini ma'am, to providing the continuous support to conducting these kind of activities. So finally, I would like to thank our external participants from various institutions and internal participants to make this event a very grand success. So thank you one and all present here. Sir, so we have received one question, sir. Yeah, tell me, ma'am. So please explain about career opportunities. கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் வந்து we have lot of scopes are there actually. இப்போ இந்த மார்க்கெட் இட்ஸ் வெரி பிக் ஹியூஜ் மார்க்கெட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம வந்து சூஸிங் ஆஃப் இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தான் படிப்போம். படித்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு நம்ம வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்து வெளியில் இருக்கும்போது நிறைய வந்து நமக்கு வந்து என்ன டைரக்ஷனில் போகிறது அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருப்போம். அந்த இப்போது கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் ஹாவ் அ வெரி குட் கிளாரிட்டி வேர் வி ஆர் கோயிங் டு டூ அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த திசையை நோக்கி தான் பயணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்ச கோல்ஸ், அதுக்கு தான் சொன்னேன், ஒரு கோல் செட் பண்ணிக்கிங்க. அந்த கோல் நோக்கி இப்போ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னா we have a very big opportunity in industrial applications like developingல, அதாவது ப்ரோக்ராமிங் டெவலப்பிங்ல, பேனல் டிசைனிங்ல நீங்கள் நிறைய லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் இன் த மார்க்கெட். ஸோ வி ஹாவ் டு சர்ச் அண்ட் வி ஹாவ் டு சூஸ் த ரைட் பிளேஸ் டு அதாவது நம்ம எங்கே போகணுங்கிற டிசைட் பண்ணிட்டு பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து
சூப்பராக இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு வந்து நாட் ஒன்லி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வி ஹாவ் வெரி குட் ஸ்கோப் இன் ஃபியூச்சர் மார்க்கெட் ஆல்சோ. டெக்னாலஜி ஆல்சோ ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்டு டே பை டே. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளங்கையில் வச்சிருக்கிற செல்ஃபோன்ல இருந்து லேப்டாப்ல இருந்து இட்ஸ் ஆல் எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ எலக்ட்ரானிக்ஸ்க்கு எலக்ட்ரிக்கலுக்கு இட்ஸ் வெரி பிக் ஸ்கோப் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கேரியர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எந்த பர்டிகுலர் எந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதை நோக்கி பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கேரியர் வந்து சில கிரேட் கேரியராக இருக்கும். Thank you, sir. Thank you, ma'am. Any other questions? Do you have any questions? So, okay, sir. We will wind up our class, sir. Thank you. Thank you, sir. Thank you so much, sir. Okay, ma'am. Okay, sir. Thank you, sir.